எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கேழ்வரகு கூழ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு ஒரு கப்பு வந்து கேழ்வரகு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு தனியாக வந்து ஒரு கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணத்தில் அதை போட்டுட்டு ஒரு 3/4 லிட்டருக்காண்ட தண்ணி வந்து எடுத்து அந்த இதில் போட்டுட்டு நல்லா கரைச்சி ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து 2 1/2 லிட்டர் குக்கர் இல்லைன்னா ஒரு 3 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த கூழை வந்து எடுத்து அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கரண்டியால் வந்து நல்லா கிண்டுன்னு கிண்டி விடுங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து அந்த கேழ்வரகு கூழை வந்து எடுத்து அதை வந்து ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றியாச்சு. இப்போ வந்து அதை வந்து குக்கர் மூடியை வந்து எடுத்து அதில் மூடி விட்ருங்க. அதில் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாவெல்லாம் நல்லா வலித்து போட்டுட்டு கரண்டியை வச்சு கிண்டிட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் குக்கர் மூடியை வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுருங்க. ஒரே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து அதை திறந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கரை திறந்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி மூடிட்டு திரும்பி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா வந்து ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விசில் வந்த உடனே அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக அதை எடுத்து தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு அதை குக்கரை திறந்து கேழ்வரகு கூழ் வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். அப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து தயிர் கூட சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ ஜவ்வரிசி வந்து பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு கிணத்துல போட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு மெஷரிங் கப் ஒரு கப்பு வந்து தண்ணி வந்து லேசாக எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சரிசி மாவு வந்து 100 கிராம், அதுக்கப்புறம் 100 கிராம் வந்து ரவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி மாவை எடுத்து அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அந்த ஜவ்வரிசியும் தயிரையும் தண்ணியும் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து ஊறி முடித்ததுக்கப்புறம் பச்சரிசி மாவு எந்த அளவுக்கு நம்ம 100 கிராம் எடுத்தோமோ அதே அளவுக்கு ரவையும் அதே அளவுக்கு ரவையும் பச்சரிசி மாவும் எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி எடுத்து அதே அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி அதை வந்து போட்டுருங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அந்த ஊறி வச்சுருக்கிறதுல நல்லா கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேன் வந்து ஹீட் பண்ணிடுங்க. எண்ணெய் ஊற்றி சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வந்து கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் வந்து அதில் அப்படி தூவி இப்படி விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்து 2 பக்கம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் கரண்டி எடுத்து அந்த இது பேனில் வந்து போடணும். கரண்டியை வச்சு கிண்டணும். உடனே போட்டோடனே கிண்டிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இந்த ஸ்பூன் ஒன்று பெரிய ஸ்பூனாக இருந்தால் அதை எடுத்து அப்படி லேசாக அப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா ஒரு பக்கம் ப்ரௌனாக இருக்கும். அப்படியே வந்து இதாகிடும், நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வந்து வச்சு எடுத்து அது தனியாக ஒரு தோசைக்கல்லில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்து டப்பாவில் போட்டு மூடி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.